வணக்கம். இன்னைக்கு நாம டாக்டர் சவுண்டப்பன் எழுதிய ஏ டு ஜி மூல புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். வணக்கம். இது வெறும் ஒரு சயின்ஸ் புக் இல்ல. நாம யாரு, ஏன் இப்படி நடந்துக்கிறோம், நம்ம உணர்ச்சிகள், நினைவுகள் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. ஆமாம், இருக்கு. அந்த கேள்விக்கான பதில தேடுற ஒரு பயணம் மாதிரி இது. இந்த புத்தகத்தோட அடிப்படையில நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்க போறோம். நீங்க உங்க மூளையை கட்டுப்படுத்துறீங்களா, இல்ல உங்க மூளை உங்களை கட்டுப்படுத்துதா? ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. ஏன்னா இந்த புத்தகம் மூளைய ஒரு மெஷின் மாதிரி மட்டும் பார்க்காம நம்மோட பர்சனாலிட்டி, அதாவது நம்மோட நான உருவாக்குற இடமா பாக்குது. ஆமா. மூளைக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ரசாயன மாற்றங்கள் எப்படி நம்ம சந்தோஷத்தையோ கோவத்தையோ தீர்மானிக்குது, ஒரு சின்ன காயம் எப்படி நம்ம குணத்தையே தலைகீழா மாத்துதுன்னு பாக்கும்போது ஆமா ஆமா அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குங்கிற கேள்வி இன்னும் ஆழமாகுது. வாங்க இந்த உலகத்துக்குள்ள போய் பதில தேடலாம். சரி, அப்ப முதல்ல இந்த கண்ட்ரோல் ரூமோட அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். புத்தகம் சொல்லுது மூளை தான் உலகத்திலே மிகப்பெரிய இயந்திரம்னு. அதோட அளவு, அதோட தேவைகள், அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? புள்ளி விவரங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம மூளை கிட்டத்தட்ட 1.5 கிலோ எடை தான். 1.5 கிலோ தானா? ஆனா நம்ம உடம்புல இருக்கிற மொத்த ஆக்சிஜன்ல 20% இது ஒண்ணுதான் எடுத்துக்குது. நாம சாப்பிடுற சாப்பாட்டுல வர சக்தியிலையும் 5ல 1 பங்கு இதுக்கு தான் போகுது. ஓஹோ. இதுக்குள்ள கிட்டத்தட்ட 86 பில்லியன் நியூரான்கள், அதாவது நரம்பு செல்கள் இருக்கு. 86 பில்லியன்? ஒரு நிமிஷம், புத்தகத்துல ஒரு அருமையான ஒப்பீடு கொடுத்திருந்தாங்க. ஆமா. அமேசான் காடுகள்ல எவ்வளவு மரங்கள் இருக்கோ கிட்டத்தட்ட அத்தனை நியூரான்கள் நம்ம தலைக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. யோசிச்சு பார்க்கவே தலை சுத்துது. நிஜமா? இவ்வளவு சிக்கலான ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை எளிமையாக்க புத்தகத்துல மூளைய 4 முக்கிய பகுதிகளா பிரிக்கிறாங்க. முதல்ல பெருமூளை, அதாவது செரெப்ரம். சரி. இதுதான் நம்ம மூளையோட பாஸ் மாதிரி. நம்ம சிந்தனை, பேச்சு, முடிவெடுக்கிறது எல்லாமே இங்கதான். ஓகே. இதுலயே 4 பகுதிகள் இருக்கு. முன்மடல், அதாவது ஃப்ரண்டல் லோப், நம்மோட பர்சனாலிட்டி, பிளானிங் எல்லாத்தையும் பாத்துக்கோ. அப்புறம் டெம்பரல் லோப், அது நம்ம கேக்குறது, பேசுறது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவும். ஓகே. அப்போ நாம ஒரு விஷயத்த பாக்குறோம்னா அதுக்கு பின்னாடி பார்வை மடல், ஆசிபிட்டல் லோப் வேலை செய்யுது. கரெக்ட். ஒருவேளை சூடான பாத்திரத்தை தொட்டா ஐயோ சுடுதுன்னு சொல்றது சுவர் மடல், பெரியட்டல் லோப். சரிதானே? பக்கா கரெக்டா. அடுத்ததா சிறுமூளை, செரிபெல்லம். இது ஒரு சின்ன பகுதி மாதிரி தெரிஞ்சாலும் இதோட வேலை ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணும்? நம்ம உடம்போட பேலன்ஸ், அசைவுகள் எல்லாத்தையும் இதுதான் ஒருங்கிணைக்குது. ஒரு குழந்தை முதல்ல தடுமாறி எழுந்து நிக்க முயற்சி பண்ணுதில்ல, ஆமா ஆமா, அந்த மேஜிக்க நடத்துறதே இந்த சிறுமூளை தான். அப்புறம் மூளைத்தண்டு, பிரெயின் ஸ்டெம், இதுதான் நம்ம உயிர் நாடி. உயிர் நாடியா? ஆமா. நம்ம சுவாசம், இதய துடிப்பு மாதிரி நம்ம யோசிக்காம செய்யற எல்லா ஆட்டோமேட்டிக் வேலைகளையும் இதுதான் பாத்துக்கும். கடைசியா லிம்பிக் சிஸ்டம், இதுதான் நம்ம எமோஷனல் பிரெயின். இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. புத்தகம் ஒரு பெரிய மூட நம்பிக்கையை உடைக்குது. நாம நம்ம மூளையில 10% தான் பயன்படுத்துறோம்னு பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. படங்கள்ல கூட வருது. அது உண்மையா இருந்தா மீதி 90% எதுக்கு இருக்கு? அதுதான் விஷயமே. அது சுத்த பொய்ன்னு புத்தகம் அடிச்சு சொல்லுது. நீங்க இப்ப நம்ம பேச்ச கேட்டுட்டு இருக்கும்போது கூட உங்க மூளையோட பல பகுதிகள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அப்படியா? கேள்வி. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். அப்போ இது கொள்ளளவு பிரச்சனை இல்ல, செயல்திறன் பிரச்சனை. இது ஒரு நல்ல பார்வை. ஆமா. அதே மாதிரி ஆண் மூளை, பெண் மூளைன்னு பேசுறாங்களே, அதுல ஏதாவது உண்மை இருக்கா? புத்தகம் அதையும் தெளிவுபடுத்துது. சராசரியா ஆணோட மூளை பெண்ணோட மூளையை விட கொஞ்சம் பெருசா இருக்கலாம். ஓ. ஆனா அளவுக்கும் அறிவுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லைன்னு ஆய்வுகள் சொல்லுது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி தவறான கருத்துக்களை வச்சுதான் பல சமூக ஏற்றத்தாழ்வுகள் உருவாகுது. சரி, இப்போ இந்த கண்ட்ரோல் ரூமோட ஹார்ட்வேர், அதாவது பாகங்களை பத்தி பேசிட்டோம். ஆனா உண்மையான மேஜிக் அதோட சாஃப்ட்வேர்ல தான் இருக்கு. ஆமா. இந்த 86 பில்லியன் நியூரான்களுக்குள்ள ஒரு ஞாபகம் எப்படி உருவாகுது? சந்தோஷம், கோவம் மாதிரி உணர்வுகள் எப்படி ஒரு ரசாயனமா மாறுது? புத்தகம் இதை எப்படி விளக்குது? இங்கதான் நம்ம ஆரம்பிச்ச கேள்விக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு. மூளையோட அடிப்படை மொழி மின்சார சிக்னல்களும் ரசாயனங்களும் தான். சிக்னல்ஸ். நியூரான்கள் ஒன்னோட ஒன்னு பேசிக்கிறதுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள்னு சில ரசாயனங்களை அனுப்புது. நீங்க நல்லா ஃபீல் பண்ணும்போது டோபமைன் சுரக்கும். உங்க மனநிலை நல்லா இருக்கிறதுக்கு செரட்டோனின் காரணம். அப்போ நம்ம உணர்ச்சிகள் எல்லாமே சில கெமிக்கல்ஸோட விளையாட்டு தானா? ஒரு காதல் வருது, ஒரு கோபம் வருதுன்னா அதுக்கு காரணம் என் மனசு இல்ல, என் மூளைக்குள்ள சுரக்கிற ஒரு கெமிக்கல் தானா? இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. புத்தகம் சொல்றபடி பார்த்தா ஒரு வகையில அப்படிதான். நினைவாற்றல் எடுத்துக்கோ, அதுல ஹிப்போகேம்பஸ்னு ஒரு பகுதி இருக்கு. ஹிப்போகேம்பஸ்
இத ஒரு சேவ் பட்டன் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா அத நீண்ட கால நினைவா மாத்தி சேமிக்கிற வேலைய இதுதான் தொடங்குது. இந்த பகுதி மட்டும் அது மட்டும் டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஓ, அந்த 51st டேட்ஸ் படத்துல வர்ற மாதிரி. அந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிக்கும் போதே முந்தின நாள் ஞாபகமே இருக்காது. அவளுக்கு இந்த பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்குமா? மிகச்சரியான உதாரணம். அவளால புது நினைவுகளை உருவாக்கவே முடியாது. அவளோட கடந்த காலம் அப்படியே உறைஞ்சு போயிடும். அட கடவுளே! இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம நினைவுகள் தானே நம்ம அடையாளம். அதுவே ஒரு சின்ன உறுப்போட செயல்பாட்டுல தான் அடங்கி இருக்குன்னா நம்ம கண்ட்ரோல் எவ்வளோ பலவீனமானதுன்னு புரியுதா? உண்மையிலேயே யோசிக்க வைக்குது. சரி, நினைவுகள் ஒரு பக்கம். உணர்ச்சிகள், பயம், கோபம் இதெல்லாம் எங்க உருவாகுது? அதுக்கு நாம மறுபடியும் லிம்பிக் சிஸ்டத்துக்கு போகணும். அங்க அமிக்டல்லான்னு ஒரு பாதாம் கொட்டை சைஸ்ல ஒரு பகுதி இருக்கு. அமிக்டலா. இதுதான் நம்மளோட அவசர கால பட்டன். பயம், கோபம் மாதிரி தீவிரமான உணர்ச்சிகளை இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. புத்தகம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது. என்ன அது? ஒருத்தருக்கு இந்த அமிக்டாலா பகுதி பாதிக்கப்பட்டா அவருக்கு கோபம் அன்ன உணர்ச்சியே வராதாம். என்னது? கோபமே வராதா? அது ஒரு சூப்பர் பவர் மாதிரி தெரியுதே. ஆனா கோபம் கூட சில நேரங்கள்ல தேவைதானே? தேவைதான். அது ஒரு பாதுகாப்பு மெக்கானிசம். சொல்லப்போனா இந்த புத்தகத்துல விவரிக்கிற ஒரு எலி சோதனை ரொம்பவே பிரபலம். எலி சோதனையா? ஆமா, ஒரு எலியோட மூளையில ஒரு குறிப்பிட்ட பகுதிய எலக்ட்ரோட் வச்சு தூண்டும்போது அந்த எலி எந்த காரணமும் இல்லாம சந்தோஷத்துல துள்ளி குதிக்குதாம். அப்படியா? இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம உணர்ச்சிகளை வெளியில இருந்து கூட உருவாக்க முடியும். இது ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நம்மளோட ஆழ்ந்த உணர்ச்சிகள் கூட வெறும் எலக்ட்ரிக் சிக்னல்கள் தானா? ஆமா. அப்போ மூளைக்கு ஏற்படுற ஒரு சின்ன பாதிப்பு ஒரு மனுஷனோட குணத்தையே மொத்தமா மாத்திர முடியும். புத்தகத்துல வர்ற ஃபினியஸ் கேஜ் கதை இதுக்கு ஒரு அதிர்ச்சியான உதாரணம். ஆமா, அந்த கதை தான் மூளைக்கும் பர்சனாலிட்டிக்கும் உள்ள தொடர்ப மருத்துவ உலகத்துக்கு முதல்ல புரிய வச்சது. அவர் ஒரு ரயில்வே தொழிலாளி தானே? ஆமா, ரொம்ப அமைதியான நல்ல பேர் வாங்கினவர். ஒரு விபத்துல ஒரு பெரிய இரும்பு கம்பி அவரோட கண்ணுக்கு கீழே புகுந்து மண்டைக்கு மேல வெளியே வந்துருச்சு. ஐயோ! ஆனா ஆச்சரியமா ஒரு உயிர் பிழைச்சிட்டாரு. ஆனா அவர் பழைய ஃபினியஸ் கேஜா இல்ல. புத்தகம் சொல்லுது அவர் ஒரு முன்கோபக்காரரா, பொறுப்பற்றவரா, கெட்ட வார்த்தை பேசுறவரா மாறிட்டாருன்னு. ஒரு இரும்பு கம்பி எப்படி ஒருத்தரோட குணத்தை அழிக்கும்? ஏன்னா அந்த இரும்பு கம்பி அவரோட முன்மடல, அதாவது ஃப்ரண்டல் லோப முழுசா சேதப்படுத்திருச்சு. ஓ, நாம முன்னாடி பேசணுமே அந்த பர்சனாலிட்டி இருக்கிற இடம். அதேதான். நம்மளோட ஆளுமை, சமூக நடத்தை, திட்டமிடுதல் எல்லாத்துக்கும் அந்த பகுதி தான் காரணம். அது சேதமடைஞ்சதும் அவரோட சுய கட்டுப்பாடு அன்ன பிரேக் போயிடுச்சு. அப்போ நம்ம குணம் அன்னது அது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அது மூளையோட ஒரு குறிப்பிட்ட பகுதியோட செயல்பாடு. அந்த பகுதி பாதிக்கப்பட்டா நாமளே மாறிடுவோம். இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான கொஞ்சம் கலக்கமான கருத்து. இந்த மாதிரி பாதிப்புகள் வேற என்னென்ன விதங்கள்ல வரலாம்? பக்காவாதம், அதாவது ஸ்ட்ரோக் பத்தி புத்தகம் என்ன சொல்லுது? நிறைய பேர் பாதிக்கப்படுற ஒரு விஷயமாச்சே. பக்காவாதம் அன்னது மூளைக்கு ரத்தம் கொண்டு போற குழாயில அடைப்பு வர்றதுனாலயோ இல்ல அது வெடிக்கிறதுனாலயோ நடக்குது. ரத்தம் போகாததால மூளையோட செல்கள் ஆக்சிஜன் இல்லாம சாக ஆரம்பிக்குது. அதனாலதான் உடம்பு செயலிழந்து போகுதா? ஆமா, மூளையோட வலது பக்கம் பாதிக்கப்பட்டா உடம்போட இடது பக்கம் செயலிழந்து போகும். இடது பக்கம் பாதிக்கப்பட்டா வலது பக்கம். சிலருக்கு பேச்சுத்திறன் கூட போயிடும். வலிப்பு நோய், எபிலெப்சி பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் மூளையில நடக்கிற ஒரு கோளாறு தானே? ஆமா, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நியூரான்களுக்குள்ள போற மின்சார சிக்னல்கள்ல ஏற்படுற ஒரு ஷார்ட் சர்க்கியூட் தான் வலிப்பு. ஷார்ட் சர்க்கியூட்டா? திடீர்னு மூளையில ஒரு மின் புயல் அடிக்கிற மாதிரி. அதனாலதான் உடம்பு கட்டுப்பாடு இல்லாம துடிக்குது. இதுக்கெல்லாம் இப்போ நல்ல சிகிச்சைகள் வந்துருச்சு. ஆனா ஒரு காலத்துல மனநல பாதிப்புகளுக்கு செஞ்ச சிகிச்சை முறைய கேட்டா நீங்க அதிர்ந்து படுவீங்க. நீங்க லோபோடோமி பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதை படிக்கும் போதே உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாச்சு. ஆமா, ஐஸ்பிக் மாதிரியான ஒரு கருவிய கண்ணு வழியா உள்ள விட்டு நினைச்சு பார்க்கவே கொடூரமா இருக்கு. ஆமா, அது மருத்துவத்தோட ஒரு இருண்ட காலம். மனநல நோயாளிகளை அமைதிப்படுத்த அவங்களோட முன்மடலோட இணைப்பை துண்டிக்கிற ஒரு காட்டுமிராண்டித்தனமான அறுவை சிகிச்சை அது. ஓ, அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடியோட சகோதரி ரோஸ் மேரிக்கு கூட இந்த சிகிச்சைய செஞ்சிருக்காங்க. பல பேர் உணர்ச்சி இல்லாத ஜாம்பிக்கள் மாதிரி ஆகிட்டாங்க. கொடுமை. இது மூளைய பத்தின நம்மளோட அறியாமை எவ்ளோ ஆபத்தானதுன்னு காட்டுறதுக்கு ஒரு வலிமையான பாடம். நல்லவேளை நாம அந்த காலகட்டத்தை கடந்து வந்துட்டோம். சரி, இப்ப மூளை ஆராய்ச்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கு? புத்தகம் சில சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதைகள் மாதிரி விஷயங்களை பத்தி பேசுது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை?
இதுதான் இந்த புத்தகத்தோட உச்சக்கட்டமான அதே சமயம் விவாதத்துக்குரிய பகுதி. உலக நாடுகள் மூளை ஆராய்ச்சிக்காக பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்து. எதுக்காக முக்கியமா? முக்கியமா அல்சைவர், பார்க்கின்சன் மாதிரி நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது தான் நோக்கம். ஆனா ஆய்வுகள் அதோட நிக்கல. தலைமாற்று அறுவை சிகிச்சை பத்தி புத்தகம் சொல்லுது. நிஜமாவே சாத்தியமா அது? ஒரு உடம்பு விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போற மாதிரியா? நில்லுங்க, இது ஒரு பிராங்கென்ஸ்டைன் கதை மாதிரி தான் கேக்குது. ஆனா புத்தகம் இத ஒரு தீவிரமான மருத்துவ சாத்தியமா முன்வைக்குது. அப்படியா? 1970ஸ்ல குரங்குகளுக்கு இந்த அறுவை சிகிச்சை செஞ்சு பார்த்திருக்காங்க. ஆனா அந்த விலங்குகள் கொஞ்ச நாள்ல இறந்துருச்சு. சமீபத்துல இத்தாலியைச் சேர்ந்த மருத்துவர் செர்ஜியோ கனாவேரோ மனிதர்களுக்கு இந்த சிகிச்சையை செய்ய போறதா அறிவிச்சார்னு புத்தகம் சொல்லுது. நிஜமாவா? இது சாத்தியமான்றதை விட இது சரியான்றதுதான் பெரிய கேள்வி. அந்த உடம்போட உயிர் யாருக்கு சொந்தம்? தலைக்கா, உடம்புக்கா? இதுதான் மிகப்பெரிய அறம் சார்ந்த கேள்வி. தொழில்நுட்பம் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் இந்த கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இன்னும் பதில் இல்ல. ஆமா. ஆனா இதை விட ஆச்சரியமான, ஒருவேளை பயமுறுத்தக்கூடிய ஒரு யோசனையும் புத்தகம் முன்வைக்குது. நம்ம மூளைய ஒரு கம்ப்யூட்டர்ல பேக்கப் எடுக்கிறது பத்தி தானே சொல்றீங்க? கரெக்ட். இது சுத்தமா நம்ப முடியாத மாதிரி இருக்கு. என் ஞாபகங்கள், என் ஆளுமை எல்லாத்தையும் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல சேமிக்க முடியுமா? 2050க்குள்ள இது சாத்தியமாகலாம் சில விஞ்ஞானிகள் நம்புறதா புத்தகம் சொல்லுது. என்னது? உங்க மூளையில இருக்கிற 86 பில்லியன் நியூரானோட இணைப்புகள் எல்லாத்தையும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல அப்படியே காப்பி பண்றது. ஒரு நாள் உங்க உடல் அழிஞ்சு போனாலும் உங்க மனம் டிஜிட்டல் வடிவத்துல வாழலாம். அப்போ அது மனித இனத்தோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா இருக்கலாம். அல்லது அழிவா கூட இருக்கலாம். A to Z மூளை புத்தகம் வழியா நாம செஞ்ச இந்த பயணம் உண்மையிலேயே பிரமிக்க வைக்குது. ஒரு சின்ன 1.5 கிலோ உறுப்புக்குள்ள இவ்ளோ பெரிய பிரபஞ்சமே அடங்கியிருக்கு. ஆமா. பழங்கால நம்பிக்கைகள்ல ஆரம்பிச்சு எதிர்காலத்துல நடக்க போற நம்ப முடியாத தொழில்நுட்பங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டோம். ஆமா. கடைசியில இந்த புத்தகம் நம்மள ஒரு தத்துவார்த்தமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது. நாம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம்ல, ஆமா, நம்மளை யாரு கட்டுப்படுத்துறாங்கன்னு. அதுக்கு ஒரு நேரடியான பதில் இல்ல. ஆனா இந்த புத்தகம் இன்னொரு கேள்வியை உருவாக்குது. மூளை அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர்னா, மனம் அப்படிங்கிறது அதோட சாஃப்ட்வேர். சரி. மூளையை நாம தொட்டு பார்க்க முடியுது, அறுவை சிகிச்சை செய்ய முடியுது. ஆனா மனம், அதாவது நம்ம உணர்வு, நம்ம நான் அப்படிங்கிற விஷயம், அது என்ன? ரொம்ப ஆழமான கேள்வி. அதுக்கு விடை எங்க இருக்கு? ஒருவேளை விடை இல்லாம இருக்கலாம். ஆனா யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நம்ம மூளைய முழுசா பேக்கப் எடுத்துட்டோம்னு வச்சுக்குவோம். நாம சேமிச்சது வெறும் தகவல்களை மட்டுமா, இல்ல நம்மளோட சுய உணர்வையுமா? அந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற டிஜிட்டல் பிரதியும் உங்களை போலவே நான்னு சொல்லுமா? அது நீங்களா? இந்த கேள்வியோட உங்க சிந்தனைக்கு இதை விடுறோம்.